போட்டியிட போறீங்களா மேடம்? தமிழகத்திலே புதுச்சேரியில விருப்பம் இருக்கா மேடம்? விருப்பம் இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு விருப்பம் இருக்கு. எப்பவுமே சொல்லிட்டேன், மக்களோட மக்களா இருக்கிறதா விருப்பம். ஆனா நமக்குன்னு ஒரு பணி கொடுத்துருந்தா அதை நான் செய்யற பழக்கம் எனக்கு. மேடம், குறிப்பா நீங்க உங்களோட பதவியை ராஜினாமா பண்ண போறதா அடுத்தடுத்து தகவல் வந்துட்டே இருக்கு. 27 தகவல் என்ன தகவல் வேணுமாலும் வரும்பா. ஏதாவது நடத்த உங்களுக்கு தெரியாமையா நான் செய்ய போறேன். அதை முதல் யோசனை பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் நான் ரொம்ப நம்புறேன். ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்ததுன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். அது வரைக்கும் வர தகவல் எல்லாமே பொய் தகவல் வச்சுக்கோங்க. அப்படி தகவல் வந்து அக்கா ஏண்ட செய்யாம சொல்ல மாட்டாங்க, நீங்களே சொல்லிடுங்க. அப்படி தகவல் வந்தது அக்கா ஏண்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க, பொய்யான தகவல் நீங்களே சொல்லிடுங்க. அந்த கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போதை தடுப்பு பிரிவு அலுவலர்கள் கூடயும் அதிகாரிகள் கூடயும் கூட்டம் நடந்தது. அதுல இன்னும் போதை பழக்கம் இருப்பதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். 24 மணி நேரமும் தொலைபேசியில கவுன்சிலிங் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது திங்கட்கிழமை திறந்து வைக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் கவுன்சிலிங் கால்ஸ் அட்டென்ட் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ராஜ்நிவாசில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்படுகிறது. போதை சம்பந்தமாக எந்த தகவல்கள் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தினால் அதிகாரிகள் தனிப்பட்ட கவனத்தோடு இதை அணுகுவார்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் 7335552225. மறுபடியும் சொல்கிறேன், 7335552225. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது 7339555525. இந்த நம்பர்ல நீங்க எந்த பதிவு வேணாலும் செய்யலாம். என்னை பொறுத்த மட்டில் இது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சில பேர் அரசியல் ரீதியாக சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். அதை எல்லாமே நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆனால் இன்று புதுவை பாதுகாப்பாக இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தாயையும் தந்தையையும் தேசிய பட்டியலின ஆணையத்தின் அதிகாரிகள் சென்று பார்த்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு பொருள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த ஆணையத்தின் ஒரு பழக்கம் என்ன என்றால், ஒரு குறிப்பு என்ன என்றால், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும். அதனால் அவர்கள் முதலமைச்சரையும் பார்த்து அவங்களுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதல் பகுதி பண உதவி செய்திருக்கிறார்கள். அதற்கு 2வது பகுதி பண உதவியும் செய்ய இருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் எல்லா விதத்திலும், மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது புதுச்சேரியில் வீதி மதுபான கடையில் சுட்டோபார் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாள் கவர்னர் கிரண்பேடி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மது வருவாயை விட்டுட்டு வேறு வழியில வருவாயை, அவங்க ஐடியா மட்டும் இல்ல, நாமளே அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம். நாமளே அந்த மது வருவாயை தாண்டி நல்ல வருவாய் கொண்டு வருவதற்காகத்தான் எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு இருக்கோம். அதற்கான நடவடிக்கைகள் இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி நடவடிக்கை? நல்ல நடவடிக்கை ஏற்படுத்தி மேடம், இப்போ போதைப் பொருள் அதிகப்படியா இருக்குன்றதான் எல்லாருமே காமனா அதிகப்படியாக இருக்கிறது இல்ல, போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்துல எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் இருக்கு. அது மக்களுக்கு அதிகார ரீதியாக கட்டுப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக தான் காலையில் கூட்டம், உணர்வு ரீதியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மாலையில கூட்டம். இது மக்கள் இயக்கம், அது அதிகாரிகளின் இயக்கம். ஆனால் நம்மளால எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்த. ஏன்னா போதை பழக்கம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆனால் நம்ம குழந்தைங்க அதில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற தாயுள்ளத்தோடு நம்ம சில நடவடிக்கைகளை மேற்கொள்றோம்.